என்னடா இது? எது கதவு சாத்துற? யோ, உங்க 2 பேரும் போட்டு தள்ளுறது போலீஸ் வந்துருக்கியா? என்னையா உளர்ற? யோ, என் லாஜி மேல சத்தியமா சொல்றேன் சார். உங்க 2 பேரும் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு போலீஸ் படையே வந்துருக்கு சார். நல்ல வேலை நம்ம ரூம் மாத்தி வந்தது நல்லதா போச்சு. என்ன பண்ணீங்க சார்? என்னையா நீ? அப்ப அங்கே யாரு இருக்கா? தமிழ் சினிமாவே மாத்தத்துக்காக ஒருத்தன் துடியா துடிச்சுனுக்கிறான். மாத்துறானோ இல்ல தூக்கு போன்னு தொங்குறானோ. யார் இவன்? சார் தர்பி சைக்கோ சார் வேன். சார் எனக்கு தெரியல சார். நான் தான் சார் இன்ஸ்டா ஃபிலிம் டாக்டர் டி திவாகர் பிபிடி எம்ஐஏபி சார். I'm the secretary. I'm Asha, and we are just taking a video. We are not doing anything wrong, sir. உனக்கு தைரியம் இருந்தா அஞ்சு காலை பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில போவா சிவாஜி கணேசன் சார். நெஞ்சு வலி பாத்துருக்கீங்களா சார்? இல்லையா, எனக்கு நெஞ்சு வலி இல்லையா. ஹாய்ங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன புதுசாக சொல்ல போகிறது, இந்த சோஷியல் மீடியாவில் வந்து சும்மா ஒரு நம்ம வேலை நேரம் போக எட்டி பார்க்கலான்னு அப்படி உள்ளே வந்தால் அதே தாங்க, அதே வீடியோ தான் நீங்கள் எல்லாம் பார்க்குற அதே வீடியோ தான். அந்த திவாகர் தான். அந்த திவாகர் வந்து என்னென்னா அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார், டாக்டர் வேலையை. அவருடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். யாரை பற்றி என்னமோ பற்றி எப்படியோ பற்றி நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய லெஜண்ட் பற்றிலாம் அவர் வந்து தவறாக இப்போ பேசிக்கிட்டு வர்றாரு. அப்போதைக்கு வந்து அவர் வந்து அவருக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த மனுஷனை, சும்மா இருந்த மனுஷனை நீங்கள் தானே சொல்கிற ஒவ்வொரு சேனலாக வந்து அவரை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை இழுத்துன்னு போயிட்டு கோபுரத்தில் வச்சு இப்போ மறுபடியும் தூக்கி கீழே போட்டிங்க. அவன் ஏதோ பைத்தியகாரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தான். எடுத்துன்னு போய் சரன்னு அந்த மோனலிசா பொண்ணை உட்கார வச்ச மாதிரி இந்த ஆளை கொண்டு போய் உட்கார வச்சிங்க. எதுக்கு? பெரிய பெரிய ஆளுங்க கூடலாம் படத்தில் நடிச்சிருக்கான். எத்தனை பேர் தெரியுமா? முகம் வேணும், முகம் தெரியணும், நடிக்க தெரியணும், வாய்ப்பு கேட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியை ஏறி இறங்குறாங்க ஜனங்க நடிக்க வாய்ப்பு கேட்டு. இன்னொன்று வந்து முகம் கொஞ்சமாக ஒரு ஓரத்துலையாவது தெரிஞ்சிடாதான்னு கனவு கண்டுன்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆளை போயிட்டு, இந்த திவாகரை போயிட்டு நீங்கள் படத்துலலாம் காமிச்சு விட்ருக்கீங்க, நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எங்கே போனாலும் ஃபேன்ஸுன்றான், யாரை போனாலும் தப்பாக பேசுகிறாரு. நம்ம சிவாஜி சார் உள்பட, எம்ஜிஆர் சார் உள்பட, விஜய் சேதுபதி சார் பேரை சொல்ல முடியல, சூரி சார் மொத்த பேரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு வர்றாரு இருந்தாலும். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாருங்கள். எங்கேயோ சின்ன சின்ன ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவனை வியூஸாக கொடுத்தீங்க, கமெண்ட்டாக போட்டிங்க, அழகாக இன்ட்ரின்னு எடுத்தீங்க. இன்டர்வியூ எடுத்து ஏற்றி விட்டு படம் நடிக்க அவனுக்கெல்லாம் கொஞ்சம்னா ஒரு இது இருக்கா, அருகதை இருக்கா? எவ்வளோ நடிப்பு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் தவம் கிடக்குறாங்க இந்த சினிமா துறையில் உள்ளே வர்றதுக்கு தவம் கிடக்குறாங்க. கொஞ்சமாவது நம்ம முகம் தெரிஞ்சிருமா, இல்லை நம்ம அந்த சைடாவது போய் ஒதுங்கிட முடியுமா அப்படின்ற அளவுக்கு தவம் கிடக்குறாங்க. முடியாத எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணுறது, விரக்தி ஆகிறது, வாழ்க்கையே விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம, பார்த்தேன் ஒரு வீடியோவில் யோகி பாபு சார், விஜய் சேதுபதி சார், பெரிய பெரிய இன்னும் அவங்க பேருங்களாம் தெரியல, அந்த மாதிரி சாருங்க கூட, பெரிய பெரிய நடிகர் கூட வந்து இவனை நடிக்க வச்சுருக்கீங்க. இப்போ வந்து திட்டுறீங்க, இப்போ வந்து பேசுகிறீங்க. வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து 4 பேர் மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க.